பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உற்சாகத்துடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் நிச்சயமாகவே அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. டிசம்பர் என்று சொன்னாலே அந்த மாதத்திற்கு கிறிஸ்துமஸ் மாதம் என்று அழைப்பது வழக்கம். ஏனென்றால் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது. சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவருக்கும் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, குதூகலமான, பரவசமான ஒரு நேரமாக, ஒரு மாதமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே யாருமே ராஜாவாக பிறந்ததாக சரித்திரத்தில் இல்லை. ஒரு ராஜா குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவனுக்கு இளவரசன் அல்லது பெண் குழந்தை என்றால் இளவரசி என்று அழைப்பார்கள். அன்றைக்கு முடிசூட்டு விழா நடைபெறுகிறதோ அன்றைக்கு தான் ராஜா என்று அழைக்கப்படும் தகுதி வருகிறது. ஆனால் நமது குமாரனாகிய, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் மரித்த பொழுதும் அவர் ராஜாதான். ஏரோது ராஜாவை பார்ப்பதற்காக கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள். அவர்கள் ஏரோது ராஜாவை பார்த்து என்ன கேட்டார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவன் எங்கே? நம் அப்பா இயேசு பாலகன் பிறக்கும் பொழுதே ஒரு ராஜாவாகத்தான் பிறந்தார். அவர் மரித்த பொழுது அவர் ராஜாதான். மரித்த அந்த நேரத்திலும் யூதருக்கு ராஜா என்று எழுதி சிலுவையின் மீது வைத்தார்கள். ஆகவே அவர் மரித்த பொழுதும் ராஜாதான். அவர் ராஜா மட்டுமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்ம எல்லோரையும் 1000 வருஷ அரசாட்சியில் ஒரே ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்திலே விண்ணுலகத்தின் மேன்மை அனைத்தையும் துறந்து மண்ணுலகத்தில் வந்து பாலகனாக அவதரித்த இயேசு கிறிஸ்துவை, எதற்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை சற்று நினைவு கூர்ந்து நாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான மனதோடு அவர் பிறந்ததற்காக நாம் நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாம் சில நிமிடங்கள் துதிப்போமா? ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, 11
மாதங்கள் எங்களை எத்தனையோ துன்பங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் வந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் கடந்து இந்த 12வது மாதத்திலே எங்களை பிரவேசிக்க செய்த உமது மகா பெரிய தயவுக்காக, இரக்கத்திற்காக, காருண்யத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள பரலோகத்தின் பரம பிதாவே, உமக்கு செல்ல மைந்தனாக இருந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம் பாதங்களை முத்தம் செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்த தேவாட்டுக்குட்டியே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும், தப்புவிக்கவும், விடுவிக்கவும் எங்களுக்காக அவதரித்த தெய்வ பாலனே உமக்கு சோத்திரம், உமக்கு துதி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவின் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கல்வாரி சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனது சத்துருவனுடைய கிரியைகளை முற்றிலுமாக அழித்து போட்ட எங்கள் பாலகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவின் கிரியைகளை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுடைய சகல அதிகாரங்களையும், தந்திரங்களையும், வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும் இந்த நில உலகத்தில் வந்து பாலினில் வந்து அவதரித்த பாலகனே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பொல்லாதவனுடைய கைக்கும் பலவந்தனுடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க இந்த உலகத்தில் அவதரித்தவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மரண இருளில் இருப்பவர்களுக்கும் அந்தகாரத்தில் இருப்பவர்களையும் சமாதானத்தின் பாதையில் நடக்கும்படியாக அருணோதயமாக வந்து உதித்தவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் இந்த உலகத்தில் பிறந்த அன்றே சந்தோஷம், சமாதானமும் உண்டானதே. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று குமாரனாகிய கிறிஸ்து என்பவர் தாவணியின் நூலிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் வைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்களே. அன்றே நற்செய்தி அது எல்லோருக்கும், இந்த உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் அன்றைய அந்த நற்செய்தி சொந்தமாகிவிட்டது அல்லவா? உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பிறந்த அன்று பரம சேனையின் திரள் கூட்டம் வானத்திலே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆட்பரித்து உம்மை துதித்தார்களே, உம்மை போற்றினார்களே, உம்மை வாழ்த்தினார்களே, உம்மை ஆராதித்தார்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்களும் எங்கள் அன்பர், எங்கள் நேசர், எங்களுக்காக இந்த உலகத்தில் அவதரித்தவரை உம்மை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, யாரும் மறிப்பதற்காக இந்த உலகத்தில் அவதரித்தது இல்லை. இயேசுவே, உன் ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து பிறந்தீரே. எங்கள் பாவத்தை சுமப்பதற்காக வந்து பிறந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்காக பிறந்தீரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஸ்தோத்திர பலிகளையும், எல்லா துதி பலிகளையும், எல்லா நன்றி பலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்த இயேசு கிறிஸ்துவை துதித்து தூதர்கள் போற்றி மகிழ்ந்து பரமசேனையின் துறள் கீட்டம் பாடினார்களே. நாமும் நமது அன்பருக்காக, நமக்காக இந்த உலகத்தில்
பிறந்த அவதரித்த இயேசு பாலகனுக்காக ஒரு பாடல் போற்றி போற்றி துதித்து துதித்து பாடி பாடி பயில்வோமா? ஆமென். அல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்க்கை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவோம், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவோம், யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்பிருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவோம், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து சற்று நேரம் தியானித்து ஜெபத்திலே கடந்து செல்வோம். சொன்னதை செய்பவர், திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுபவர். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. மனிதர்கள் சொல்வார்கள், ஆனால் செய்வார்களோ செய்ய மாட்டார்களோ தெரியாது. நமக்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று உறுதி கொடுப்பார்கள், ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் சொன்னதை சொன்னபடியே தவறாமல் நிச்சயமாக உண்மையாகவே மெய்யாகவே திட்டமாகவே நமக்காக செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார், அவர் நமக்காக திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார். தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மனுஷரால் கூடாத காரியங்கள் நமது தேவாதி தேவனால் கூடும். வேத புத்தகம் இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து சத்தமாக வாசியுங்கள். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனத்தின் கடைசி பகுதி. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன்,
அதை நிறைவேற்றி முடிப்பேன். தொடக்கம் முக்கியம் இல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நமது தேவன். அல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் எதை சொல்லி இருக்கிறார், நம் வாழ்க்கையில் இந்த நாளிலே எதை செய்ய போகிறார் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக பார்ப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். அதை சொன்னேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இதை சொல்லுகிறார், எதிர்ப்பதம். இதை சொன்ன கர்த்தர் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? கூடாரம் இடிந்து விழுந்து விட்டதா? உங்கள் குடும்பம் சிதைந்து விட்டதா? உங்கள் நம்பிக்கை சிதைந்து விட்டதா? உங்கள் சந்தோஷம் இழந்து விட்டதா? அதன் திறப்புகளை அடைத்து, சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் நுழைஞ்சிருவான். திறப்பு என்றால் அவனுக்கு இடம் கொடுக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோனோ அந்த அளவுக்கு நம் இருதயத்தில் பிரவேசித்து அவனுடைய சொல்படி நம்மை ஆக்கி கொண்டிருப்பார். இந்த நாளிலே நாம் எந்தெந்த பகுதியிலே சத்துருவானவனுக்கு இடம் கொடுத்து இருக்கிறோமோ அந்த திறப்புகளை எல்லாம் தேவன் அணைக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, பழுதாய் போனதை சீர்படுத்தி, வாழ்க்கையின் பழுதுகள், எத்தனை பழுதுகள், குறைவுகள், நிறைவற்ற தன்மைகள், சந்தோஷம் இல்லாத நிலைமை, துக்கம், வேதனை, பாடுகள், நோய்கள், வியாதிகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், எதிர்ப்பு சக்திகள், சத்துருவின் கிரியைகள், உருவாக்கப்படும் ஆயுதங்கள், வல்லமைகள் எல்லாம் நம்மை தாக்குகிறது. இடம் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் பழுதாய் போய் சீர்கெட்டு கிடக்கிறதோ அந்த பகுதிகளை எல்லாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்து நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் இந்த நாளிலே அகற்ற போகிறார். நாம் சொல்லுவோம் அல்லவா, அப்பெல்லாம் எப்படி இருந்தேன், எவ்வளவோ நல்லா இருந்தேன், அதே போல பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை மாறாதது, அவர் சொன்னதை செய்கிற தேவன். என்னாகமம் 13:19. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறவரும் அனுபூத்தனும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். அவர் வசனித்ததை நிறைவேற்றாது இருப்பாரோ? நிச்சயமாக நிறைவேற்றுவார். எப்பொழுது? இந்த நாளிலே. இந்த நாளிலே எப்பொழுது? இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்பொழுது செய்ய போகிறார்? இன்னைக்கு செய்ய போகிறார். யாருக்கு செய்ய போகிறார்? நமக்கு செய்ய போகிறார். எப்பொழுது செய்ய போகிறார்? இப்பொழுதே செய்ய போகிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் கண்களுக்கு முன்பாக இதை நான் செய்வேன். சுற்றிலும் உள்ளவர்களை அதை கண்டு பார்த்து உணர்ந்து தியானித்து இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க வண்ணமாக கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். நம் இருதயம் பூரிப்படைந்து மகிழச் செய்ய போகிறார். இதற்கு ஒன்று செய்ய வேண்டும். மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு குடித்துக் கொண்டு சிற்றின்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டு சிறையிருப்புகளில் இருந்து கொண்டு கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்த்தால் அது ஒருவேளை அது தாமதமாகலாம். இப்பொழுது முதலாவது சில நிமிடங்கள் நம்மை இயேசுவினிடத்தில் அர்ப்பணிப்போம். பாவங்களை அறிக்கையிடுவோம். துணிகரமான பாவங்கள், அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள்,
தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து அர்ப்பணித்து ஒரு நிலம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு அதற்கு பின்பு நாம் இந்த காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொன்னதை வசனித்ததை நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதே நிறைவேற்ற தொடங்குவார். ஒரு மனதோடு கூட என்னோடு கூட இணைந்து ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் சொன்னதை செய்கிற தேவன். நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ? செய்வீர். வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பீரோ? நிறைவேற்றுவீர். இப்பொழுது நாங்கள் யாவரும் எங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம். ஆண்டவரே, எப்படி சுகந்த வாசனையான காணிக்கையாக உண்மை நீர் அர்ப்பணித்தீரோ அதே போல எங்களை முற்றிலுமாக எங்கள் அக்கிரமங்கள் எங்களை கழுவி எங்கள் பாவங்கள் அறை எங்களை சுத்திகரித்து நீர் சொன்ன காரியங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே தானே எங்களை முதலாவதாக சோதித்து பார்த்து வேதனை தாக்கு வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, நீர் சொன்ன காரியங்கள் ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை எத்தனையோ கர்த்தாவே, பழுதானவைகளை சரிப்படுத்துகிற தேவன், திறப்புகளை அடைக்கிற தேவன், விழுந்து போன காரியங்களை சீர்படுத்துகிற தேவன், இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், சிதைந்து போன்ற குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்துகிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த தேவன், இன்று உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீ சொன்னபடியே மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் நாங்கள் யாவரும் இந்த நேரத்திலே எத்தனையோ பேர் அழுது ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அழுது ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீர் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த நாளிலே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர். மனம் மாற நீ மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல நீ மனிதன் அல்ல. எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்கள் கொண்டாடுவதற்கு முன்பதாக எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தேவையில்லாத அசுத்தங்களையும் பரிசுத்த குலைச்சல்களையும் நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மையோடு கூட உடைய சமூகத்தில் பிரவேசிக்க கிறிஸ்துமஸ் கொண்டாட, பிரிவினையற்ற கிறிஸ்துமஸ், மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் கொண்டாட நீர் எங்களுக்கு சொன்னதை செய்ய போகிறீர், செய்வீர், நம்புகிறோம், செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீர் செய்து முடிக்க போகிற காரியத்திற்காக, யாவருக்கும் தேவைகளை சந்திக்க போகிற நிலைமைகளுக்காக, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களுக்காக அவதரித்த இயேசு பாலகனே, இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்தி இந்த காரியங்களை எல்லாம் சீக்கிரத்தில் எங்கள் கண்கள் காணப்போகிறது. நாங்கள் உணரப் போகிறோம். இது கனவல்ல, இது நினைவு. கனவா என்று நினைக்கிற அளவுக்கு அதிசயமான காரியங்களை எங்கள் கண்கள் காண செய்ய போகிறீர். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை சந்திக்க போகிறீர், காரியங்களை வாய்க்கப்பட போகிறீர், தோல்விகளை வெற்றியாக மாற்ற போகிறீர். நாங்கள் அதை உணர்ந்து இதை நாங்கள் உமக்கு சாட்சியாக எழுந்து நிற்போம் என்று வாக்களித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கவன் டிவிக்காகவும் நேபாள் தேசத்துக்காகவும் நீ செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். 1000 நாவுகளும் 10000 நாவுகளும் இருந்தாலும் போதாது. தேவைகளை சந்தித்த தேவன் இப்பொழுது கிறிஸ்துமஸ் காலங்கள் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் உம்முடைய பரலோகத்தில் உண்டாகி வர வேண்டும். இன்னும் அந்த மழலை செல்வங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு தேவை கல்வி, அந்த கல்வி செல்வத்திற்கான பொருள்களை கொடுக்கப்பட வேண்டும்.
அதற்கெல்லாம் நீ தேவைகளை சந்திக்க ஒருவரால் தான் முடியும். கவன் டிவியை நிலைநிறுத்த உம்மால் தான் முடியும். தங்க தடையின்றி நடைபெற நீர்தான் செய்ய முடியும். ஜெபிக்கிறோம், ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, கவன் டிவி ஊழியர்களுக்காக வருகிறேன். ஒவ்வொருவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தரணும். நீ சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். புரோகிராம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். கவன் டிவி டைரக்டர் குடும்பத்தை ஆசீர்வதித்தரணும். கர்த்தாவே, ஹெவன்ஸ் கார்டன் ஓபன் பண்ண கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகளிர் மன்றாட்டு ஜெபம் 5 ஆண்டுகளை காண செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற கிருபை செய்யும். பங்காளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பங்காளர்களை நீர் ஆசீர்வதித்தரணும். இன்னும் அநேக பங்காளர்கள் தேவைப்படுகிறார்கள். நீர் அநேக பங்காளர்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த தங்கு தலையும் இன்றி கவன் டிவி நடைபெற ஒத்தாசையாக இருக்குமாய் கர்த்தாவே நீர்தான் தர வேண்டும். மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் குறைவுகளை நிறைவாக்கும். தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது, விரோதமான காரியங்கள் இருக்கிறது, வன்கண்கள் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போட்டு உம்முடைய திட்டம் மட்டுமே, உம்முடைய சத்தம் மட்டுமே கேட்டு எல்லா திட்டங்களும் செயல்பட வேண்டிய அனுகூலமான வாசனை திறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காகவும் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரே வார்த்தையை சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதித்தரணும். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தம் சொன்னதை செய்கிற தேவன் இன்று முதல் அவர்களை விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து அவர்கள் அதிசயங்களை கண்டு பூரித்து மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபையும் நன்மையும் அவர்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஒரு ஆண்டை முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அதற்குள்ள பொருளை சொல்லி நான் முடிக்கிறேன். CHRISTMAS கிறிஸ்துமஸ். C is for calmness, அமைதலும் சாந்தமும் உள்ள ஒரு வாழ்க்கை. CH humbleness, தாழ்மை. இயேசு கிறிஸ்து தாழ்மையின் சொருபியாக ஏழை கோலப்படுத்து சத்திரத்திலே பிறப்பதற்கு இடமில்லாமல் பிறந்தாரே, அந்த தாழ்மையான ஒரு வாழ்க்கை. CHR righteousness, தேவ நீதி நிறைந்த வாழ்க்கை. CHRI integrity, உண்மை, நேர்மை, உத்தமம், ஒழுங்கும் கிரமமும் உள்ள வாழ்க்கை. CHRIS sanctification, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. CHRIST transformation, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனம் மறுரூபமாகிறதுனாலே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மாம்சத்திலே பாவம் செய்து விடலாம். ஆனால் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். மாடிஃபிகேஷன், என்ன தவறுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதோ என்று சோதித்து பார்த்து சீர்திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அக்செப்டன்ஸ், இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சேல்வேஷன், ரட்சிப்பு. இலவசமாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்து வாழ்ந்து ஜீவனை கல்வாரி சிலுவையிலே பணயம் வைத்து ரத்தம் சிந்து சவாடி தந்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே பிறக்க இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இடம் கொடுத்து இயேசுவை வாழ வைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில்
நேரம் மன்றாடி ஜெபிக்க இது தருணம் மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இது தருணம்